நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் சென்டர், மொபைல் சர்வீஸ் சென்டர், கம்ப்யூட்டர் சர்வீஸ் சென்டர், ஏசி மெக்கானிக் சர்வீஸ் சென்டர் இந்தமாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏற்ற ஃபீல்டெல்லாம் ஆட் பண்ணி ஒரு கஸ்டமைசேஷன் பண்ணி நம்ம வந்து ஒரு கால் மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதில் 2 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து ஒரு கால் ரெக்கார்டர் பண்ணிவிட்டு ஓகேங்களா, அதில் அடிஷ்னல் ஃபீல்டு இதெல்லாம் ஆட் பண்ணி எனக்கு ஸ்பாட்லேயே ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குது அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு மெத்தடு ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த கேட்டகரி வந்து இது ஒரு கேட்டகரி ஓகேங்களா. ஸோ இதை நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதான் வந்து கரெக்டான வே ஓகேங்களா. பர்ச்சேஸ் பண்ணணும், சேல்ஸ் ஆர்டர் எடுக்கணும், அப்புறம் கால் ரெக்கார்டர் ப்ராசஸ் பண்ணணும், ஃபைனலி சேல்ஸ் கொண்டு வரணும். இதுதான் வந்து சரியான வழியும் கூட. பட் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் வந்து என்னுடைய சாஃப்ட்வேர். இதில் ஹெல்ப்பில் போனீங்க அப்படின்னா கால் ரெக்கார்டர் சிஆர்எம் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஒரு புது கால்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறேன் ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி கஸ்டமர் கேட்ட இந்த 5 ஆப்ஷன் ஓகேங்களா, இந்த 5 ஆப்ஷனை அடிஷ்னல் ஃபீல்டாக நான் போடணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செட்டிங்ஸ், அடிஷ்னல் ஃபீல்டு, இந்த இடத்துல வந்து கால் ரெக்கார்டர் கால் ஓகே. பாருங்கள், நான் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன். கம்பெனி நேம் 5 ஃபீல்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஃபீல்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் ஃபீல்டு மேக்ஸிமம் 13 வரையும் ஃபீல்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு விஷயம் இல்லைன்னா அதை நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் இதுவரை எனக்கு தேவைப்படுறது ஒரு 5 ஆப்ஷன் தான்றதுனால 5 ஃபீல்டு மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. அடிஷ்னல் ஃபீல்டு போட்டு சேவ் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ வந்து சேவ் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து கால் ரெக்கார்டர் ப்ராசஸ் பண்ண போகிறேன். ஹெல்ப்பில் போயிட்டு கால் ரெக்கார்டர் சிஆர்எம் அண்ட் நியூ. இப்போ நியூவில் பர் டேட் இன்னைய டேட் கொடுத்துட்றேன். என்கொயரி சர்வீஸ் நியூ கால் அண்ட் ஏஎம்சி. ஸோ 4 ஆப்ஷன் இருக்கும். இப்போ நீங்கள் சர்வீஸ் கேட்டுக்கிறீங்கன்னா சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா சர்வீஸில் நம்பர் 2 ஆட்டோமேட்டிக் நம்பர் வரும். இந்த இடத்துல இப்போ கஸ்டமர் நேம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சேவ் பண்ணாமலேயும் போட முடியும், சேவ் பண்ணியும் போட முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கலைவாணன் அப்படின்னு போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ரெக்கார்டில் கஸ்டமருடைய லெஜர் மெயின்டெனன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களத F3 கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை லெஜர் மெயின்டெனன்ஸ் வேணாம், ஆன் ஸ்பாட்டில் நான் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா அது உங்களுக்கு தேவையில்லை. ஸோ இங்கே பில் நம்பர்ன்ற இடத்துல இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பர் போடுங்க ஓகேங்களா. அடுத்தது இப்போ நம்ம ஆட் பண்ண அடிஷ்னல் ஃபீல்டு சரியா. இப்போ அடிஷ்னல் ஃபீல்டில் நான் வந்து விவோ YS2 அப்படின்னு போட்டுக்கிறேன். மாடல் YS2 பர்ச்சேஸ் ஃப்ரம். நம்ம இந்த ஸ்பேர் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சர்வீஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பேரை நம்ம யார்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கே மொபைல்ஸ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஆர்கே மொபைல்ஸ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்போ பர்ச்சேஸ் பண்ண காஸ்ட் எவ்வளோன்னா 750. ஓகே, ஸ்டேட்டஸ். இங்கே ஸ்டேட்டஸ்ன்ற ஃபீல்டு வேணும்னா வச்சுக்கலாம். அதாவது நம்மளுக்கு இந்த ஃபீல்டு வேணாங்க அப்படின்னா ஃபீல்டை எடுத்துடலாம், ஃபீல்டு வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம் ஓகேவா. இப்போ ரெடினா ரெடி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம் ஓகேங்களா. இல்லை என்டர். இங்கே ஐட்டம் நேம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மேனுவலாகவே, அதாவது ஐட்டம் வந்து இப்போது ப்ராப்பர் வேல எப்படி வரும்னா சேல்ஸ் ஆர்டர் கன்வெர்ட் டு கால் ரெக்கார்டர் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஐட்டம் பிக் பண்ணிக்கும். பட் இந்த இடத்துல நம்ம எந்த ஐட்டம் யூஸ் பண்ணுறோம் இதுக்கு அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிஸ்பிளே காம்போ பார்த்தீங்கன்னா அடிக்கும் போது வந்துச்சு பாருங்கள். ஸோ ஸ்பேரை நம்ம ஆட் பண்ணிடலாம். சப்போஸ் இந்த இடத்துல ஐட்டம் நம்ம ரெக்கார்டில் இல்லாத ஐட்டம் இருந்தால் F3 கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை சேவ் பண்ணாமல் கூட இப்போ எப்படி நேம் வந்து சேவ் பண்ணாமல் டேரெக்டாக ஆட் பண்ணணுமோ அதே மாதிரி நீங்கள் இங்கேயும் டேரெக்டாக ஆட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. இப்போ நான் வந்து டிஸ்பிளே இஷ்யூ ஓகேங்களா, டிஸ்பிளே டேமேஜ் நம்ம ஏற்கனவே அடித்த ரெக்கார்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ட்ராப் டவுன் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜெய்தீப் அட்டன் பண்ணுறோன்னா ஜெய்தீப்போட நேமு. ஸோ எந்த டைம் வந்து ப்ரிப்பேர் டைமு அண்ட் ஸ்டேட்டஸ் என்ன. இப்போ உதாரணத்துக்கு இவங்க கொட்டேஷன் கேட்டாங்க ஆனால் வாங்கலை, ஆனால் ரெக்கார்டு வந்து நம்ம என்ட்ரி பண்ணிட்டோம். இப்போனா கேன்சல் கொடுத்துடலாம், இல்லை கிளியர்னு கொடுக்கலாம். இப்போ வந்து கால்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா இதை ஓப்பன் பண்ணி கிளியர் அப்படின்னு கொடுக்கலாம். இது பெண்டிங்னா பெண்டிங்கில் வச்சுக்கலாம். இங்கே ரிமார்க்ஸில் உங்களுக்கு என்ன மாதிரி ரிமார்க்ஸ் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க, இந்த இதுக்கு ஏதாவது ஃபீட்பேக் ரெடி பண்ண போகிறீங்க, இல்லைனா 1 hour லேட்டர் ஏதோ ஒரு சம்திங் வேர்ட்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம்.
இப்போ நீங்கள் அமௌண்ட் வந்து ஜிபேவாக வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரெஃபரன்ஸ் இங்கே சும்மா நோட்டில் போட்டுக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு ஜிபே அமௌண்ட் வந்து 500, இது வந்து ரெஃபரன்ஸ் தான். ஏன்னா இங்கே நம்ம ரிசீவ்டு அமௌண்ட் போட்டுறோம், ஆனால் அந்த ரிசீவ் அமௌண்ட் என்னவா வாங்கணுன்றதை சும்மா ஒரு இன்ஃபர்மேஷனாக நம்ம இங்கே போட்டுக்கிறோம். அதேமாரி கான்டாக்ட் பர்சன், ஃபார் எக்ஸாம்பிள் கலைவாணன்றவர் வந்து கொடுக்க வந்திருக்கிறாரு. சப்போஸ் அவர் சொல்கிறாரு வீட்டிலேருந்து வாங்கிப்பாங்க அப்படின்ட்டு அவங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்கன்னா, யார் வந்து வாங்குவாங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அதை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தேவா வந்து வாங்குவார் அப்படின்னா தேவாவுடைய மொபைல் நம்பரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நம்ம 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று கஸ்டமருடைய மொபைல் நம்பரை வச்சு ஃபைன் பண்ணுறது, ஓகேவா, அது வந்து இங்கே ரெக்கார்டில் போயிட்டு எடுக்கிறது. பட் இங்கே இருக்கிற நம்பரை வச்சும் நம்ம ஃபைன் பண்ணி எடுக்கலாம். ஸோ அப்போ 2 பேர் டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு விசிபிள் ஆகும். இமெயில் ஐடின்றது ஒரு ஆப்ஷனல் தான். ஸோ வேணும்னா வாங்கிக்கலாம், இல்லைனா இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இது வந்து டோட்டல் 2500 சார்ஜ். இப்போ வந்து 750 அவர் பே பண்ணியிருக்கிறாரு. மீதி பேலன்ஸ் வந்து 1750. இப்போ நான் சேவ் கொடுத்த உடனே இந்த நியூ கால் ஹாஸ் பின் ரெக்கார்டட் வரும். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இன்றைக்கி நம்ம போடப்பட்ட லேட்டஸ்ட் கால்ஸ் அண்டு டியூ கால்ஸ் இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக விசிபிள் ஆகிக்கும். ஓகேங்களா, இது எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நம்ம இப்போ நாளைய டேட்டில் நம்ம பில் பண்ணும்போது இந்த 2 ரெக்கார்டும் கீழே வந்துடுமே தவிர மேலே ஒரு ரெக்கார்டும் இருக்காது. ஏன்னா அது டேட் வைஸ் நம்மளுக்கு வந்து லேட்டஸ்ட் கால்ஸ் டியூ கால்ஸ் அப்படின்னு உங்களுக்கு விசிபிள் பண்ணோம், ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இப்போ சப்போஸ் இது வந்து வேறு ஏதாவது ஒரு ரீசனுக்காக உங்களுக்கு வந்து டிலே ஆகுதுன்னா இங்கேயே வந்து நீங்கள் வந்து ஃபாலோ அப்படி போட்டு வச்சுக்கலாம். ஸ்பேர் பெண்டிங், இல்லை வந்து என்ஆர்ட்டு வரணும், என்ன பர்பஸ்க்காக பெண்டிங் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணினா ஸோ அப்போ தெரியும் இந்த டேட்டில் நம்ம இந்த ஸ்பேர் பெண்டிங்காக போட்டிருந்தோம். ஸோ அப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது என்ன பண்ணோன்னா இதை டெலீட் பண்ணிவிட்டு கூட நம்ம அப்டேட் பண்ணலாம். அதேமாதிரி இப்போ இவங்களுக்கு டெலிவரி கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டேட்டஸில் கிளியர்டுன்னு கொடுத்துட்டு அப்டேட் பண்ணணும். ஓகேங்களா, இவ்வளோதான் விஷயம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பெண்டிங்லேயே போட்டு அப்டேட் கொடுத்துட்றேன். பிரிண்ட்டு வேணும்னா என்ன பண்ணணும்னா இப்போ ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணி இங்கே பிரிண்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டு பில் ஃபார்மேட் வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன டிசைன் கொடுத்தாலும் அந்தந்த ஃபீல்டை அந்தந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செட்டப் பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து யூஸ்வலாக வரக்கூடிய மாடல்ஸ் தான், கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரைட். இப்போது ரிப்போர்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி டேட்டில் என்னென்ன நடந்துச்சு இங்கே டிக்கு வச்சுட்டு ஓகே பண்ணிடுறேன். ஓகே பண்ணால் இது எல்லா டீட்டெயில் வந்துடும். இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணும்போது எதை வச்செல்லாம் ஃபில்ட்ரு பண்ணலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்கொயரி மட்டும் பார்க்கணும் அப்படின்னா என்கொயரி கால்ஸ் மட்டும் கிளிக் பண்ணி பார்க்கலாம். இல்லை எல்லா கால்ஸையும் பார்க்க போகிறோன்னா எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி தான் மற்ற எல்லா ரிப்போர்ட்டுமே இங்கே கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்றைக்கி ரிசீவ் ஆன அமௌண்ட்டு டீட்டெயில்ஸ் மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய டோட்டல்ஸ் மட்டும் பார்க்கலாம். இன்றைக்கி சார்ஜஸ் எவ்வளோ வந்திருக்குது, இப்போ ஸ்பேர் வந்து யாருக்கிட்ட வாங்கியிருக்கிறோம், ஓகேங்களா, இப்போ எந்த பர்டிகுலர் சப்ளையரை செலக்ட் பண்ணி அவருடைய ரிப்போர்ட் அவர்கிட்ட வாங்கப்பட்ட ஸ்பேரோடைய காஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். இப்போது ப்ராஃபிட்டுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு கஸ்டமைசேஷன் பண்ணியிருக்கிறேன், அதை உங்களுக்கு காமிக்கிறேன். சப்போஸ் இந்த ரிப்போர்ட்ஸ் இன்றைக்கி டே முடியுது, இந்த ரிப்போர்ட்டை வந்து ஒரு எக்ஸலில் எடுக்கணுன்னாலும் நீங்கள் எக்ஸ்போர்ட்டு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எக்ஸலில் இந்தமாரி ஓப்பன் ஆகிக்கும். ஓகேங்களா, இதில் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இங்கே போய்ட்டு ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்து நம்ம ஸ்டேட்டஸ் எப்படி வேணால் செக் பண்ணலாம். இப்போ எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் ஆகிருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் அமௌண்ட் ரிசீவ்டு இப்போ ட்ராக் பண்ணிங்கனாலே கீழே வந்து 1250 அந்தமாரி ரிசீவ்டு அமௌண்ட்டு, பேலன்ஸ் அமௌண்ட்டு, ஓகேங்களா, மொத்த சார்ஜ் அமௌண்ட்டு எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருந்தோம் அதனுடைய அமௌண்ட்டு, ஓகேங்களா, ரெடி ஆனதெல்லாம் இங்கே ஸ்டேட்டஸ் வந்து ரெடி ஆனத ஸ்டேட்டஸ் எல்லாம் இங்கே பார்த்துக்கலாம், பெண்டிங் ஸ்டேட்டஸ் எல்லாம் இங்கே பார்த்துக்கலாம். எல்லாமே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நம்ம என்னென்ன மாடல் காம்போ எவ்வளோ போயிருக்குது, டிஸ்பிளே எவ்வளோ போயிருக்கு எல்லாமே பார்க்கலாம். இது வந்து ஆல்ரெடி ஏற்கனவே இருந்தது. இப்போ புதுசாக நாங்கள் அப்டேட் பண்ணதில் இந்த பிரிண்ட் ஆப்ஷன்றதை அப்டேட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் பிரிண்ட் கொடுக்குறேன். பிரிண்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஃபார்மேட் தான் இதுவுமே, பட் நான் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் 950 ப்ராஃபிட்டு இந்த காம்போ விற்றதுனால எனக்கு ப்ராஃபிட் வந்து 950. அதே மாதிரி இந்த டிஸ்பிளே காம்போ விற்றதுனால எனக்கு 1750 வந்து ப்ராஃபிட். இது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்கள், இப்போ இது வந்து இந்த ஃபீல்டு நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஃபீல்டு வந்து நம்ம வாங்கின ரேட்டு, ஓகேவா, இதெல்லாமே வாங்கின ரேட்டு அடிஷ்னல் ஃபீல்டு. இது வந்து நம்ம சார்ஜ் பண்ணியிருக்கிறது. இப்போது எப்படி ப்ராஃபிட் கணக்கு பண்ணலாம் அப்படின்னா நல்லா கவனிங்க. ஒரு கால்குலேட்டர் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், டோட்டல் காஸ்ட் வந்து நம்ம எவ்வளோ சொல்லியிருக்கோம், கிளைண்ட்டுக்கு 2500 சொல்லியிருக்கோம். மைனஸ் இப்போ 750 நம்ம ஸ்பேர் வந்திருக்குது. அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ, 1750.
ஓகேவா? இதை தான் நான் வந்து கஸ்டமைசேஷன் பண்ணியிருக்கேன். கஸ்டமைசேஷனில் உங்களுக்கு இந்தந்த ஃபீல்டு வேணும், இந்தந்த டீட்டெயில் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் கஸ்டமர் கேட்டதுனால அந்த இப்போ பார்ட்டி யார், ஓகேங்களா? ஸோ என்ன மெட்டீரியல் வாங்கினாங்க, இப்போ கூடவே இன்னொரு ரிப்போர்ட் வேணும் எனக்கு, யாருக்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணோம், அது என்ன ப்ராஃபிட் அப்படி வேணும்னா கூட நான் இங்கே ஒரு ஃபீல்டு ஆட் பண்ணிவிடுவேன். அதேமாதிரி என்கொயரி கால்ஸ் எவ்வளோ, சர்வீஸ் கால்ஸ் எவ்வளோ, கால் நம்பர் எவ்வளோ, எல்லாமே டீட்டெயில் போட்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுவுமே கஸ்டமைசேஷன் தான். உங்களுக்கு என்ன மாதிரியான ரிப்போர்ட் வேணும்னு எனக்கு பிஃபோர் சொல்லிட்டீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுத்துருவேன். ஓகேவா? இது வந்து சர்வீஸ் சென்டருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடிஷ்னல் ஃபீல்டை போட்டுட்டு, ஓகேங்களா, உங்களுக்கு தேவையான காலம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ பிரிண்ட்டு கொடுக்குறோம், ஏன்னா கஸ்டமர் இது வந்து உங்கள் ஓனருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணணுன்னா இங்கே கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து ஓகே பண்ணிங்கன்னா அது வாட்ஸ்அப்பில் ரிப்போர்ட்டாகவும் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அதேமாரி பில்லுமே இப்போ ஓப்பன் பண்ணுறீங்க, இப்போ பிரிண்ட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த பில் காப்பியுமே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்க முடியும். வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட்டு கிளிக் டு வித்தவுட் கண்ட்ரி கோட் போட்டு சேவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம எதை பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு செக்ஷன் ஃபுல்லாக பார்த்தோம். ஓகேவா? சப்போஸ் இந்த வீடியோவோடைய கண்டினியூட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஸோ எந்த அளவுக்கு இந்த பர்டிகுலர் வீடியோவுக்கு வியூஸ் வருதோ அதை பொறுத்து நான் அடுத்த வீடியோ குயிக்காக போட பார்க்குறேன். இதுதான் வந்து சரியான வழி. பட் கஸ்டம் ரெக்கார்ட் மட்டும் போதும், சர்வீஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணால் போதுன்றவங்களுக்கு இது ஓகே தான். பட் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்வென்ட்ரி, அக்கௌண்ட்ஸு எல்லாமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் இந்த ஸ்டெப்பு ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டெப்பு வந்து நான் பார்ட் 2ல் போடுறேன். நான் பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கவர் பண்ணியிருக்கிறது பார்ட் 1 வீடியோ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லைனா என்னுடைய பர்சனல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.